வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பேச இருக்கின்றேன். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள், அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் திருச்சி, அரியலூர் போன்ற பகுதிகளில் அவர் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கடுமையான கேள்விகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மையப்படுத்தி அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளாகவே அமைந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதில்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே திட்டமிட்டு காழ்ப்புணர்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஒரு எதிர்ப்பு நிலை உருவாக வேண்டும் என்கின்ற மனநிலையில் தவறான கருத்துக்களை விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை திராவிடத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். விஜய் அவர்கள் திராவிட கட்சிக்கு எதிராக அரியலூரில் அல்லது திருச்சியில் எழுப்பியிருந்த அந்த கேள்விக்கணைகள் உண்மையானவைகளா, அது பொய்யானவைகளா, இதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. திராவிட மாடல், தமிழ் எங்களுடைய நேசிப்பின் களம், தமிழின்றி நாங்கள் இல்லை என்கின்ற ஒரு மார்பு தட்டலோடு நிமிர்ந்து பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தமிழக விடயங்களில் எவ்வளவு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் அனைத்துமே நியாயமானது, ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வின் வெளிப்பாடு என்றுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. காவேரி பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈழப் பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவை அத்தனையுமே நீங்கள் கோர்த்து பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது என்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். காவேரி நீர் பெற்றுத்தருவோம் என்கின்ற வாக்கை நமக்கு வைத்தார்கள். ஆனால் அதன் பின்பு அவர்களுடைய, அதாவது ஆட்சி பீடத்தில் அப்பொழுது முதல்வராக இருந்தவர்கள், தங்களுடைய உறவு கர்நாடகாவில் இருக்கிறது என்பதை காரணம் காட்டி காவிரி நீர் பிரச்சனையில் அதிதீவிரமான ஒரு செயல்பாட்டை நாம் எடுத்துவிட்டால் அது தன்னுடைய உறவுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று மெதுவாக அந்த விடயத்தில் மௌனம் சாதித்துவிட்டு இன்று வரை காவேரி பிரச்சனையில் ஒரு கலக்கத்தை உருவாக்கி வைத்தது இந்த கழக அரசு என்பதுதான் பதிவு. அதுபோல கச்சத்தீவு விடயத்தில் 1974 ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை தன்னிச்சையாக இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகின்றது. கச்சத்தீவு தாரை வார்த்தது ஆட்சி பீடத்தில் இருந்து எங்களுக்கே தெரியவில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டதாக சொல்லப்படுகின்றன. சட்டமன்றத்தில் அந்த விடயத்தை எதிர்த்து சர்வ கட்சிகளின் ஆதரவுடன் ஒரு கண்டன தீர்மானம் எழுப்பப்பட்டது என்கின்ற ஒரு குறிப்பேடு வைக்கப்படுகின்றது. ஆனால் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை தெரிந்து கொண்ட பின்பு ஒரு கண்டனம் என்கின்ற அடிப்படையோடு நின்றுவிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் கச்சத்தீவை மீட்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் நின்றதா, அல்லது அதற்கான போராட்ட வடிவத்தை உருவாக்கி கச்சத்தீவை எப்படி கொடுப்பீர்கள் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை தமிழகத்தில் எடுத்ததா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. அதுபோலத்தான் ஈழத்தமிழர் விடயத்திலும் நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டால் தமிழர்களுடைய இன்னல்கள் தீர்க்கப்படும், பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழர்களுக்கான விடிவை பெற்றுக் கொடுப்பதற்கான களத்தை நாங்கள் எடுப்போம் என்று உறுதி அளித்தார்கள். ஆனால் எந்த தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்களோ அந்த தமிழர்கள் அழிந்த பொழுது
ஆட்சி பீடத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டுமே பயணித்து கொண்டிருந்து சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் இறப்பதற்கான களத்தை இந்த திராவிட மாடல் அரசுதான் அன்று உருவாக்கி கொடுத்தது என்கின்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டு இந்த கட்சியின் மீது இருக்கிறது. அதுபோல ஜல்லிக்கட்டிற்கு தடை செய்ய வேண்டும் என்பதை தங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒத்துக்கொள்கின்றார்கள். ஜல்லிக்கட்டுக்கு தடை வருகிறது, மக்கள் பெருவாரியாக திரண்டு களத்தில் நிற்கின்றார்கள். அதன் பின்பு நாங்கள் ஜல்லிக்கட்டை காப்பாற்றுவதற்கு நாங்களும் களத்தில் வருகிறோம் என்று வேடம் தரித்து கொண்டு வந்தவர்கள் இவர்கள் என்பதையும் பதிவு செய்கிறார்கள். அப்படி என்றால் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய விடயத்திலே ஒரு எதிர்வினையான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டே இருக்கிறது திராவிட மாடல் அரசு என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, அதை செய்தீர்களா என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து. நீட் தேர்வை கொண்டு வந்தவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள்தான் என்கின்ற பதிவை பலர் இப்பொழுது எடுத்து வைக்கின்றார்கள். டிசம்பர் 10, 2010 அப்பொழுது அமைச்சராக திமுகவின் இணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வம் அவர்கள்தான் இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசப்படுகின்றது. அப்படியென்றால் நீட் தேர்வு வருவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்ததில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள். இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீட் தேர்வு என்கின்ற களத்தை இவர்கள் இப்பொழுது நாங்கள் நீக்குவதற்கு முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் தமிழர்களை மறதிக்காரர்கள் அல்லது மறந்து சென்றிருப்பார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் நினைக்கிறார்கள் என்பதுதானே பதிவு. அதுபோல மீத்தேன் திட்டத்திற்கும் அதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பிரதானமான களம் இருந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். காரணம், பழனி மாணிக்கம் அவர்களும் TR பாலு அவர்களும் இந்த திட்டத்திற்கான விடயங்கள் அரங்கேறிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான களங்களுக்கு திமுக அரசு ஆதரவாக இருக்கும் என்று பேட்டி கொடுத்த விடயங்கள் இன்றும் பதிவாக இருக்கின்றது. அதுபோல ஸ்டாட்லைட் ஆலை தூத்துக்குடியில் இந்த ஆலை தொடங்குவதற்கு சுமார் 200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முதன்மையான பங்கு உண்டு என்பது ஒரு வருத்தமான பதிவு. ஆனால் இன்று அந்த நிறுவனத்தை எதிர்ப்பதற்கான களத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம் என்று அவர்கள் ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது பலர் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல மதுபானம் இல்லாத தமிழகம், மதுபானத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி மிக தெளிவாக செயல்படுகிறது என்று எடுத்து வைக்கக்கூடியவர்கள் 450 கோடி அதிகம் விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை எதற்காக கொண்டு வந்து திணித்தார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது மதுபான கடைகளை மூட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எல்லளவும் இவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் நிஜம். அதுபோலத்தான் ஒவ்வொரு விடயத்திலும் இவர்கள் செய்து கொண்டிருந்த தகுடித்தோம் விளையாட்டுகள். அதுபோல நாங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் என்று அறிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய பெயர் அல்லது இவர்களுடைய தலைவர்களுடைய பெயர் அனைத்துமே சுத்தமான சமஸ்கிருதமான அந்த மொழியில்தான் இருக்கும். குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் கூட சமஸ்கிருதம் என்கின்ற அந்த மொழியில் உருவான பெயர் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோலத்தான் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு எதிரான பல களங்கள்
இங்கு உருவாவதற்கான அனைத்து சூழல்களையும் உருவாக்கி கொடுத்ததில் திராவிட மாடலுக்கு முதன்மையான களம் உண்டு என்பது வருத்தமான பதிவு. அந்த விடயங்களைத்தான் விஜய் அவர்கள் இப்பொழுது தோண்டி எடுத்திருக்கின்றார். அதைத்தான் அவர் ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றார். இந்த மக்கள் இதுவரை ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடம் ஒன்றை சொல்கிறது இந்த அரசு, ஆனால் செய்வது வேறொன்றாக இருக்கின்றது. எனவே நாம் உண்மை நிலையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இவர்கள் நிறைவேற்றி விட்டார்களா என்கின்ற கேள்வியை எழுப்பிவிட்டாலே இவர்களுடைய முகத்திரை கிழிந்து விடும் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை அரியலூரிலும் திருச்சியிலும் கேள்விகளாக எழுப்பினார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு திராணியற்றவர்கள், அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லி தங்களை தப்பித்துக் கொள்வதற்கான களங்களை உருவாக்க வக்கத்தவர்கள், விஜய் அவர்களுடைய கேள்விகளுக்கே எதிர்கேள்வி கேட்கக்கூடிய திராணிகள் தங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது வேறு கோணங்களில் விமர்சனங்களை வைக்கிறார்கள். அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவில்லை, அந்த கூட்டத்தை கட்டுப்பாடாக வைக்கவில்லை, அந்த கூட்டத்தில் இவ்வளவு குளறுபடிகள் இருந்தது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இங்கு நாம் பல கேள்விகளை எழுப்புவதற்கான களங்கள் இருக்கின்றன. இவர்கள் நடத்திய பல மாநாடுகளை பார்த்திருக்கின்றோம். அந்த மாநாடுகளில் தண்ணியாக ஓடிய சாராயங்களை பார்த்து நாம் வியந்திருக்கின்றோம். அதுபோல அங்கு நடந்திருக்கக்கூடிய பல கூத்துக்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் திட்டமிட்டு பல விடயங்களை செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கின்ற கோணத்தில் பயணிப்பதற்காக அவர்கள் ஒரு திசை திருப்புதலை கையில் எடுப்பார்கள். இது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒன்று. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் எப்பொழுதெல்லாம் எழும்புகின்றதோ உடனடியாக வேறொரு பிரச்சனை முதன்மை பெற ஆரம்பிக்கும். இப்பொழுது குடியுரிமையை மையப்படுத்திய பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு போராட்ட களத்தை ஒட்டுமொத்தமாக மக்கள் கையில் எடுக்கிறார்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான போராட்டமாக அவை அமைந்து விடுமோ என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது வேறொரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அமைச்சர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவரிடம் ஏதாவது ஒன்றை பேசச் சொல்வார்கள். அந்த பேச்சு சர்ச்சை களத்திற்குள் செல்லும். அந்த சர்ச்சை களத்திற்குள் செல்கின்ற பொழுது அதை வைத்த ஒரு அரசியலை பின்னிக் கொள்வார்கள். இது தொடர்ச்சியாக இவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய சூத்திரம். அதைத்தான் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்திலும் இவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எழுப்பியிருக்கக்கூடிய தாக்கம் தமிழகத்தையே அது ஆட்டி படைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இளைஞர்கள் மட்டுமல்லாமல் வயதானவர்களிலிருந்து அனைவருமே விஜய் அவர்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மாற்று அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் அவர்களை எப்படி நாம் வேறொரு கோணத்தில் சித்தரிப்பது என்கின்ற கணக்கீட்டில் கூடிய கூட்டத்தில் ஒழுங்கில்லை, அவர்கள் இப்படி நடந்தார்கள் அப்படி நடந்தார்கள் என்று இல்லாததையெல்லாம் சொல்லி தங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பாதியிலும் கொஞ்சம்தான். இன்னும் அவர் எழுப்ப இருக்கக்கூடிய கேள்விகள் பல. அந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திறன் இருக்குமா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. அந்த திறன் இல்லாத விடயத்தை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே திறன் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற களத்தில் மக்கள் முன்னேறத் தொடங்கி இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய பார்வை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலற்ற தன்மை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்படும்.
அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு சூழலை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கும் என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது. பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலானவர்கள் இது சார்ந்த கருத்துக்களைத்தான் இப்பொழுதும் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். காத்திருங்கள், இன்னும் பல அதிரலிகளோடு தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் தொடர்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடி தன்னுடைய கோட்டையிலிருந்து இறங்கக்கூடிய களத்தை அது கண்டிப்பாக பெறும் என்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.